You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, நம்ம வந்து ஊருக்கு போகிற ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்காக வந்து நம்ம ஊருக்கு கிளம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்னென்னா நம்மளுக்கு சார்ஜர் தான். ஸோ வந்து அந்த சார்ஜர் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். இந்த ப்ளாகில் ஃபுல்லாகவே நம்ம ஊருக்கு போகிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம், வேறு எந்த இதுவுமே கிடையாது. என்னோடய வாழ்க்கை அப்டேட் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்கிறேங்க மறக்காமல். நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாகவே வந்து எந்த ஸ்டைலில் ட்ரெயின் நிற்கிது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடச்சிருச்சு கொல்லம் ட்ரெயின். கொல்லம் ட்ரெயினில் தான் போகிறோம். கொல்லம் ட்ரெயின் கிடையாது, அனந்தபுரி. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 91 டிகிரி இருக்குது ஹீட்டு. பட் வந்து எங்கள் நேட்டிவ்ல 37 தான் இருக்குது. எனக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. அதுவுமே இங்கே ஹீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம 91லாம் எப்படிடா மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் அண்ணன் என் அக்கா வந்து தள்ளிட்டு வந்துட்டுருக்காங்க பின்னாடி லக்கேஜ். நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு நடந்துகிட்ருக்கேன். ஒரு பக்கம் வந்து நாங்கள் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுக்கலாம் முடிச்சுட்டு எங்கள் ப்ளேஸ் எது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறதுக்காக நான் போய் பார்த்தேன். போனதுக்கப்புறம் எங்களுக்கு ப்ளேஸ் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஏறி போய் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். உட்காந்து என் அக்கா கிட்டே உட்காந்து வந்து இது நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை பேச ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் நினைப்பீங்க இந்த இதுதான் வந்து எங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஹைலைட் விஷயம் என்னென்னா எங்களோட டிக்கெட் இன்னும் கன்ஃபார்மே ஆகலை. நாங்கள் அதுக்காக உட்காண்ட்ருந்தோம், எங்கள் டிக்கெட் எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காண்ட்ருந்தோம். பட் வந்து எங்கள் டிக்கெட் கூட கன்ஃபார்ம் ஆகலை இன்னும். ஸோ அதுக்காக டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம், எங்கள் டிக்கெட் எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு பக்கம் வந்து ஸ்டேட்டஸ்லாம் போட ஆரம்பிச்சிச்சு கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் நாங்கள் 2 பேரும் கதை பேசிட்டு உட்காந்துருக்கும்போது டிடிஆர் வந்துட்டார். சரி ஓகே, நம்மளுக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து ரொம்ப நல்லவரா கெட்டவரான்றது வந்து எனக்கு சுத்தமாக தெரியல. அவர் வந்து நல்ல விதமாக தான் பேசுறாரு, பட் நம்ம என்ன கேட்குமோ அதை பண்ண மாட்டாரு. எனக்கு காண்டாயிடுச்சு. இப்போ ஒன்று தான் ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கே பேசுகிறா, நான் என்ன கேட்குறேன்னு தெரில. இங்கே வந்து ஒருத்தவங்க 4 பேர் இந்த ஒரே ஒரு சீட்டில், அவங்களுக்குமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை டிக்கெட்டு. அவங்க ஃபேமிலியாக ஊருக்கு போயே ஆகணும் அப்படின்ற கம்பல்ஷனில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்கள பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. 2 குட்டி குழந்தைங்க வேறு வச்சுருக்காங்க. ரொம்ப குட்டியில் கொஞ்சம் ஓகே ஆவரேஜாக இருக்க மாதிரி இருக்காங்க. எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த டிடிஆர் கிட்டே அதுக்குமே வந்து கேட்டோம். ரொம்ப நல்லவரா, டிக்கெட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. செம்ம காண்டாயிடுச்சு. என்றைக்குமே வந்து டிடிஆர் இருக்கீங்க, எப்படி கொடுக்கணும் டிக்கெட்டை அப்படின்னு சொன்னால் பார்க்கணும். ஃபேமிலி எப்படி இருக்காங்க, ஃபேமிலியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஆரிசாவில் அவங்களுக்கு டிக்கெட்டு இது மாதிரி இவங்களால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா, இவங்களால முடியாதா அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்துட்டு தான் சீட்டே கொடுக்கணுமே தவிர்த்து இஷ்டத்துக்குலாம் சீட்டு கொடுத்துட்ருக்கக்கூடாது. அதை வந்து எல்லா டிடிஆரும் புரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு வழியாக வந்து பாதி தூரம் போயிட்டோம். பாதி தூரம் போனோடனே எனக்கு சடனாக ஒரு செருப்பு கம்பேரிசன் வந்துச்சு. அப்படி இந்த செருப்பு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஃபன்னாக தான் போச்சு. ட்ரெயினுமே வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்குது. பட் நமக்கு சீட்டு கிடைச்ச பாதியில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நானும் கொஞ்சம் நேரம் சீட்லாம் கண்டுபிடிச்சேன். அப்புறம் ஃபைனலாக நமக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக சீட்டு கொடுத்தோடனே காலையில் ஆயிடுச்சு. நம்ம எழுந்தாச்சு. எழுந்ததுக்கப்புறம் உட்காந்து வந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாக. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் எங்கேயோ திருநெல்வேலியில் எங்கேயோ நிறுத்தி வச்சிருந்த இடத்துல வந்து ஒரு வீடியோவை போட்டுட்டு சரி காஃபி போடுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து டைம் இல்லை, டைம் இல்லைன்னு இல்லை, வண்டி எடுக்கும்போது ஐயோ காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி ஓகே, இந்த டைமில் காஃபி குடிக்கணும்னு தோணுனா எதுவும் பண்ண முடியாது இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நானே முடிவெடுத்து சரி ஓகே இந்த வியூஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டே நம்ம சென்று விடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து. நீங்களே பாருங்கள் இந்த வியூஸ்லாம் எப்படி இருக்குது. எனக்கு வந்து இப்போவுமே சொல்கிறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் ட்ரெயினுமே வந்து போகும்போது ட்ராக்கு இதெல்லாம் வந்து இப்படி கர்வில் போகுது, இப்படி போகுது, அப்படி போகுது. இதெல்லாம் வந்து நம்மளே செய்கிற ஒரு விஷயம். நம்மளே செய்யாத ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கும்போதே ஆச்சரியமாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து பேக்லாம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக போவோம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் ட்ரெயின் போகிறதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். சரி ஓகே, மறுபடியும் ஒரு தூக்கத்தை போடலாமா அப்படின்னு சொல்லி மேலே ஏறி உட்காந்துட்டேன். மேலே எங்கள் அக்கா பார்த்து தூங்கிட்டு இருந்தா. அவளை எழுப்புறதுக்காக மேலே ஏறி உட்காந்து சரி ஓகே நம்ம ஏதாவது சீரிஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹெட்செட் எடுத்து காதில் வச்சுக்கிட்டு இருந்தேன். காதில் வச்சுட்டு இருந்தால் திருப்பி வந்து வியூஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கிட்டேன். மேலே கீழே இறங்கி விளையாடுறது தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரெயினில் போனால் எப்படி போவீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே வந்து நின்றுட்டு இருக்கும்போது நிறைய பேர் என்னை வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க.
எனக்கு வந்து அது பார்க்கறதுக்கே வந்து எனக்கு வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சீரியஸா உண்மையா சொல்லணும்னா. இங்கலாம் போய் நின்னு பார்க்கணும். இந்த மலைலாம் இருக்கும்ல, அந்த மலை இதெல்லாம் தொட்டு பார்க்கணும். அது எப்படி இருக்கு? என்ன ஏது? அது எப்படி வந்துச்சு? இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஜீப்ரா அதோட கிராஸு இது எல்லாமே வந்து இயற்கையே ரொம்ப அழகா ஒரு விஷயத்த படைச்சிருக்கு அப்படின்னும்போது எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். இது மாதிரி வந்து யாராவது அப்படி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வழியா வந்து ஆரல் வாய்மொழி வந்துட்டோம். ஆரல் வாய்மொழி வந்தாலே வந்து இந்த ஃபேன் தான். அது எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஃபர்ஸ்ட்டு எதுக்கு ஃபேனுன்னு தெரியாது. சின்ன குழந்தையா இருக்கும்போது இது வந்து நமக்கு காத்து வரத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிப்பேன். ஹீட்டா இருக்கும்ல அதுக்காக ஃபேன் சுத்துது அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசுல நினச்சிப்பேன். யாரெல்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து எலக்ட்ரிக்காக வச்சிருக்க ஒரு விஷயம். அதுவுமே எனக்கு என்ன டவுட்னா, அது எதுக்கு அங்கங்க வைக்காம இங்க மட்டும் வச்சிருக்கீங்க? அப்படின்ற டவுட்லாம் இருக்கும். எனக்கு நெறைய டவுட் இருக்கும் நெறைய விஷயத்துல. அந்த டவுட்லாம் யாராலுமே கிளியர் பண்ண முடியாது. அப்படிலாம் அதெல்லாம் கிளியர் பண்ணணும்னா, அதுக்கு பெரிய மேதாவிகள் வரணும் அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஒரு வழியா வந்து வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து இயற்கையின் காதலி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உட்காந்து ஃபுல்லாவே வந்து வியூஸ் தான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு வந்து என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உட்காந்து வந்து அந்த சன்னு வந்து சூரியன் வந்து நம்ம மூஞ்சில அடிச்சாலுமே நமக்கு வந்து இதெல்லாம் பார்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி கொஞ்ச நேரம் உங்களுக்கும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நான் காட்ட ஆரம்பிச்சுட்டேன். எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் நெறைய வாட்டி கமெண்ட்ல இத சொல்லுங்க, அத சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்கன்னு நெறைய விஷயத்த சொல்றேன். பட் வந்து யாருமே என்ன மதிக்க மாட்டேங்க. சரி ஓகே. அது உங்களோட விருப்பங்கள். இப்ப கமெண்ட்ல ஒரு விஷயம் சொல்றனால எதுவுமே ஆகப்போறது கிடையாது. யாருமே எதுவுமே பண்ண போறதில்ல. இதெல்லாம் நீங்களே பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நீங்களே பாருங்க. இது நான் சொல்றது ஃபேக்கா, ரியலா அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். கன்னியாகுமரி சைட்லாம் வந்தீங்கன்னா நெறைய இயற்கையான விஷயங்கள்லாம் நீ பார்க்கலாம். என்னோட நேட்டிவ் வந்து கன்னியாகுமரி. பட் நாங்க ஃபேமிலியா வந்து சென்னையில செட்டில் ஆயிட்டோம். ஸோ அதனால வந்து கன்னியாகுமரி சைட விட கேரளா சைடு இன்னும் சூப்பரா இருக்கும் வியூஸ்லாம். நமக்கு வந்து ஒரு கல்யாண வீடு உண்டு. அதுக்காக நம்ம வந்து இப்போ ஊருக்கு போயிட்டுருக்கோம். கல்யாண வீடு முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துருவோம். ரிட்டர்ன் வர விலாகும் போடுவோம். கல்யாண வீடு விலாகும் போடுவோம். ஊர்ல நான் என்ன டே ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு வாழ்க்கை அப்டேட் விட்டுட்டுருப்பேன். அதுவும் இல்லாம எனக்கு டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஷார்ட் பீரியடா இருக்கு. அதனால என்னால வீடியோஸுமே வந்து ப்ராப்பரா அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு நான் என்னன்னு சொல்றதுன்னும் எனக்கு தெரியல. என்னால ப்ராப்பரா அப்லோட் பண்ண முடியாததுக்கு ரியலி சாரிகள். பட் வந்து பட் வந்து நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால தான் நான் வந்து ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாய்ஸ் ஓவருமே என்னால் ஒழுங்கா கொடுக்க முடியல. பிகாஸ் வந்து ரிலேட்டிவ், ஃபேமிலி அப்படி இப்படின்னு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்னோட சீக்ரெட் என்னன்னா, நான் வந்து என்னோட ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது நான் யூடியூப்ல வீடியோ போடுறேன் அப்படின்ற விஷயம். பிகாஸ் வந்து நான் ஒரு யார்கிட்டயுமே வந்து கொடுத்து நம்மளோட லைஃப்பை வந்து அவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அடுத்தவங்க கூட பார்த்துடலாம். ஆனா சொந்தக்காரன் பார்க்கக்கூடாது. வாழ்க்கையில வந்து அவனுங்கலாம் வந்து சரியானவனுங்க. அவனுங்கள வச்சுக்கின்னு ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால வந்து நான் அவனுங்கிட்டலாம் வந்து இது மாதிரி இதெல்லாம் நான் காட்டுறதே கிடையாது. அதனால அவங்களுக்கு தெரியாம வீடியோ எடுத்து தெரியாம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து நீங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணலன்ட்டு சாரி. நான் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மறக்காம வந்து என்னோட ஷார்ட்ஸ்லாம் வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து சீரியஸா இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ன்ற மாரி தான் இருக்கும். அதனால வந்து மிக்க மகிழ்ச்சி எனக்கு பார்க்கவே. தென் வந்து நாங்க வந்து இன்னும் போய்க்கிட்டே தான் இருக்கோம். எனக்குலாம் என்னடா ஆக்சுவலி என்னன்னா பெரிய விஷயம். ட்ரெயின் வந்து 1 1/2 மணி நேரம் லேட்டு. 1 1/2 மணி நேரம் லேட்டான ட்ரெயினுக்கு உட்காந்து நாங்க வேடிக்கை பார்த்துட்டு, காலையில வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 9, 8க்குலாம் ரீச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் குழந்தையெல்லாம் இருக்கும்போது 12:00 ரீச் ஆகும். வீட்டுக்கே நாங்க 12க்கு 12:30க்கு போவோம். அந்த அளவுக்கு ட்ரெயின் உருட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கேயே டிஃபன முடிச்சு லன்ச்சு அளவுக்கு போயிடுவோம். அந்த அளவுக்கு இருப்போம். பட் வந்து இப்போலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுலாம் நாகர்கோயில்ல போட்டுட்டு இன்ஜின சேஞ்ச்லாம் பண்ணுவான். இப்போ நாகர்கோயில் டவுனுன்னே ஒண்ணு கட்டிட்டு இதெல்லாம் பண்றான். ஆனா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. பேசாம ஏதாவது டிடிஆர கரெக்ட் பண்ணிக்கலாமான்னு பார்க்குறேன். அந்த அளவுக்கு காண்டா இருக்கு. ஒரே ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு. ஆனா ரயில்வேல வேலை செய்ற யாராவது கரெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் பெஸ்ட் ஐடியான்ற மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு வந்து
டிக்கெட்டே வந்து ஒரு பெரிய போராட்டம்ன்ற மாதிரி. ஃப்ளைட்டில் போகலான்னு தான் பார்க்கணும் போல. ஃப்ளைட்டில் போனாலுமே ஃப்ளைட் வந்து திருவாந்திரத்தில் லேண்ட் ஆகும். திருவாந்திரத்துலேருந்து திருப்பி நான் காரை பிடிச்சி இங்கே வரணும். அதுக்கு நான் கம்முனே இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. செம்ம வெறுப்பாகுது. சரி ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு நாள் வந்து பப்ளிக் மீட்டிங் போட்டு பேசிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஒரு நல்ல முடிவாக விடிவு காலத்தை வந்து நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அக்காக்கிட்ட வந்துட்டு நான் வியூஸ் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ எடு அப்படின்னு சொன்னால் அவள் அதுக்கு மேலே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாள். நான் எப்போ வீடியோ எடுக்கணும் அப்போ தான் வந்து என்னை தாக்குவா, இல்லை என்னை ஏதாவது பண்ணுவாள். என்ன உட்காந்து ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சா. அவள் அங்கே மேலே படுத்துட்டு இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கா. அவகிட்ட வந்து போராடுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எனக்கு வந்து உட்காந்து சரி ஓகே ட்ரெயினில் அவுட் சைடாவது வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை விட அடுத்து எங்களுக்கு பார்த்தீங்களா, இங்கே மண்ணே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா, அது மாதிரி தான் இருக்கும் எங்கள் கன்னியாகுமரி. வந்து ஒரு வழியாக வந்து நாங்கள் குழித்துறை வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அந்த குழித்துறையிலே இறைநியல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் தான், எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அக்கா நான் ஒன்று வீடியோ எடுக்கிறேன், எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லா பேக்கையும் எடுத்து நாங்கள் மேலெலாம் வச்சிட்டோம், மேலெலாம் அடுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம இறங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை நான் குழித்துறை அந்த போர்டை காட்டி வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி குழித்துறை 2 மினிட்ஸ் என்னமோ தான் நிற்கும், ரொம்பலாம் நிற்காது. அது ஜஸ்ட் ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி தான். அந்த 2 மினிட்ஸ் நிற்கிறதுக்காக இவ்வளோ போராட்டத்தில் டிக்கெட் போட வேண்டியதாக இருக்குது. அம்புட்டு போராடிக்கிட்டு இருக்கேன் அந்த டிக்கெட்டுக்காக. வந்து சரி ஓகே நம்ம இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும், இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் வேறு இந்த க்ராஸாக மூவ்லாம் ஆகிக்கிட்டு இருந்தது. நீ எப்படி வேணால் மூவ் ஆகணும், அந்த குழித்துறைன்ற போர்டு எடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தேன். ஹைலைட்டே என்னென்னா கேமராவே ஆன் பண்ணியிருக்கேன், தெரியாமல் அந்த கேமராவை நான் அமைக்க ஆஃப் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கே தெரியல. அந்த குழித்துறைன்ற போர்டு வரும்போது என் கேமரா ஆஃபில் இருக்குது. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நான் என்ன முத்தின பைத்தியமா இல்லை பைத்தியமாகி முத்திட்டேனான்னு எனக்கு தெரில. அது மாதிரி ஒரு கேவலமாகி அந்த போர்டே வந்து நான் ப்ராப்பராக எடுக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டேன். எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஒரு வழியாக வந்து இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து இறங்கி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். நாங்கள் 4 பேர் தான் ஊருக்கு போயிருந்தோம். வெளியே போனோடனே சரி ஓகே போண்டா பஜ்ஜி காஃபி இதெல்லாம் உட்கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அதை போய் கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி போனால் இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரெயின் பாய் அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு அதுக்கு ஒரு டாட்டாவை போட்டுட்டு சரி ஓகே நம்ம இதுக்கு மேலே டீ காஃபி தான் முக்கியம், நம்ம உயிரை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போனால் மேலே வந்து ட்ரெயின் மூவ் ஆகிற வியூ, யாரா நீங்கள் இவ்வளோ அழகாக வியூஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து ஒரு வழியாக வந்து காஃபி பஜ்ஜி போண்டா இது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டிலேருந்து போவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு நான் வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன். பாய் காய்ஸ். நம்ம வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எந்த விஷயம்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுவேன். இதோடு நான் வந்து என்னோடய வீடியோவை முடித்து கொள்கிறேன். என்னோடய வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்